நம்ம வாழ்க்கைக்காக தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதனால பிரச்சனைகள் வரும் பொழுது, எதிர்மறையான காரியங்கள் வரும் பொழுது, அந்த நேரத்தில் நான் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புகிறேனா என்கிறதா கேள்வி. கர்த்தர் மேல நம்ம ட்ரஸ்ட் பண்றோம்னா என்ன அர்த்தம் என்றால், கர்த்தருடைய உண்மைத்தன்மையின் மேலையும் அவர் நம்பகத்தன்மையின் மேலையும் அவருடைய வல்லமையின் மேலையும் நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு அர்த்தம். எதிர்மறையான காரியங்கள் வரும் பொழுது அந்த காரியத்தினால் அப்படியே கலங்கி விடாமல் அச்சமற்ற விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன் அச்சமற்ற விசுவாசம் உள்ளவனாயிரு என்றால், நீ சந்திக்கிற அத்தனை பிரச்சனையை நான் ஏற்கனவே சந்தித்து மேற்கொண்டிருக்கிறேன். நான் கர்த்தரை நம்புறேன் அப்படின்னா கர்த்தரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், இடத்துல மன மகிழ்ச்சியா இருக்கிறோம், நேரம் செலவழிக்கிறோம், இருதயங்கள் எண்ணங்கள் முழுவதும் கர்த்தர் மேலே இருக்குன்னா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும் பூர்ண சமாதானம். முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புங்கள். நம்ம வாழ்க்கைக்கு தேவனுடைய நோக்கம் எல்லா சூழ்நிலையிலையும் நம் முழு இருதயத்தோடு கர்த்தரை சார்ந்து வாழணும், நம்பி வாழணும். காரியங்கள் நல்லா போயிட்டு இருக்கும் பொழுது கர்த்தரை சார்ந்து வாழ்வது, கர்த்தரை நம்பி வாழ்வது ரொம்பவும் எளிதான காரியம். ஆனால் வாழ்க்கையில் சில இழப்புகளை சந்திக்கும் பொழுது, பண இழப்போ, உயிர் இழப்போ, அல்லது ஏதோ ஒரு இழப்புகளை சந்திக்கும் பொழுது, அந்த நேரத்திலையும் நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புகிறேனா என்கிறது தான் ரொம்ப முக்கியமான காரியம். அங்கே தான் நம்முடைய மெய்யாகவே கர்த்தர் மேலே நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கையை, நம்முடைய ட்ரஸ்டை காமிக்கிற காரியம் அதான். உலகம் பொல்லாத உலகம், காரியங்கள் எல்லாமே நமக்கு எளிதாக ஈஸாக போவது கிடையாது. எத்தனை காரியங்கள் நமக்கு விரோதமாக சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியம் இருக்கிறது. அப்படி எத்தனை எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும், நம்முடைய மனதை வேதனைப்படுத்தக்கூடிய காரியங்கள் வந்தாலும், அந்த நேரத்திலையும் கைகளை உயர்த்து கர்த்தாவே, இன்னும் நான் உண்மை நம்புகிறேன், இன்னும் நான் உண்மை துதிக்கிறேன்னு சொன்னோம் என்றால் நம்முடைய விசுவாசம் சரியான பாதையில் போகிறதுன்ற அர்த்தம். அந்த நேரத்தில் ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, ஏன் ஆண்டவர் இந்த காரியங்கள்லாம் நடக்கிறது என்று தேவனை குறித்து கேள்வி கேட்பது கிடையாது, தேவன் மேலே அவிசுவாசமாக வாழ்வது கிடையாது. எத்தனை காரியங்கள், எத்தனை மக்களுடைய வாழ்க்கையில் எத்தனை இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இழப்புகள் ஏற்பட்டிருந்தால் கூட அவர்கள் தேவன் மேலே வைத்திருந்த அந்த நம்பிக்கையை, தேவன் மேலே வைத்திருக்க அந்த ட்ரஸ்டை, அந்த நம்பிக்கையை அவர்கள் எடுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஏன் எடுக்கலைன்னா விடிவு காலம் ஒன்று இருக்கிறது, வெளிச்சம் ஒன்று இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 30:5, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், காலையிலே களிப்பு உண்டாகும் இருக்கு. சில அழுகை வரக்கூடிய சில காரியங்கள் வந்தால் கூட நிச்சயமாகவே விடிவுன்னு ஒன்று இருக்கிறது. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தர் மேலே தங்கள் முழு நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் தோல்வி அடைவது கிடையாது. அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கர்த்தரை சார்ந்து வாழக்கூடிய மக்களாய், கர்த்தருக்காக வாழக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். என்ன வேதம் சொல்லுகிறது, அன்றியும் தீர்மானத்தின் மேல் அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் இருக்கு. என்ன காரியங்கள் நடந்தாலும், என்ன புயல் அடித்தாலும் சரி, என்ன போராட்டங்கள் வந்தாலும் சரி, கர்த்தர் அவை எல்லாவற்றையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றி தருவார் என்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். நம்முடைய ட்ரஸ்ட் கர்த்தர் மேல இருக்கணும். தேவனை குறித்த ஒரு காரியம் என்ன, தேவன் பொய் சொல்வது கிடையாது, பொய் சொல்வது கிடையாது. தேவன் பொய் சொல்லுவது கிடையாது என்பதுதான் நாம் தேவனோட வார்த்தையின் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி கொடுக்கிறது. சில மக்கள் சொல்லுவாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேம்மாங்க. என்ன பார்ப்பாங்கன்னா, அதான் சொன்னாலே அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொன்னலேம்மாங்க. நான் பார்ப்பேங்க, நீங்கள் எப்படி வாழ்கிறீங்கிறத நான் பார்ப்பேன், வேற ஒன்றும் செய்ய மாட்டேன், பார்ப்பேன், அவ்வளோதான். அப்படி கர்த்தர் கிடையாது. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றால் சொன்ன வார்த்தையில் பொய்யுரையாத தேவன். அதில் தான் நம்மளோட விசுவாசம் நிற்குது. அதனால தான் வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். அது மட்டுமல்ல, எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்ம வாழ்க்கைக்காக தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதனால் பிரச்சனைகள் வரும் பொழுது, எதிர்மறையான காரியங்கள் வரும் பொழுது, அந்த நேரத்தில் நான் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புகிறேனா என்கிறதான் கேள்வி. எல்லாமே நல்லா இருக்கிறது, கையில் ஒரு 100 கோடி இருக்கிறது, பிள்ளைகள்லாம் அமெரிக்காவில் ஐடியில் இருக்காங்க, அப்படி வாழ்க்கை போயிட்டுருக்கு, பிள்ளைகளுக்கெல்லாம் பிள்ளை பிறந்துருச்சு, பேர பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சு, இப்போ நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புகிறேன் ஐயா அப்படின்னா அது எல்லா ஐயாவும் நம்புவாங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய ஸ்பெஷல் ஃபெய்த்லாம் தேவையில்லை. ஆனால் காரியங்கள் எதிராக போகும் பொழுதும் என்னோடய நம்பிக்கை எதன் மேல் இருக்கிறது, என்னுடைய ட்ரஸ்ட் எதன் மேல் இருக்கிறது தான் முக்கியம். வாழ்க்கையில் என்ன நடந்தாலும், ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, ஏன் ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, ஏன் எனக்கு ஆண்டவரே அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா
அந்த கேள்வி நம்மை முன்னோக்கி போக வைக்காது. அந்த கேள்வி நம்மை பின்னோக்கி போக வச்சிடும். நம்ம ஃபார்வர்டு ஃபைத்தில் அது கொண்டு போகவே போகாது. நாம் கேள்வி கேட்கணும், ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஏன் என் வாழ்க்கையில் நடக்குது என்று அந்த ஏன்லேயே நம்முடைய ஃபோக்கஸ் இருக்க வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறான். நம்முடைய ஃபோக்கஸ் முழுவதும் ஏன்லே இருந்ததென்றால் நம் கர்த்தர் மேல் நம்முடைய விசுவாசம் வரவே வராது, ஃபோக்கஸ் போகவே போகாது. என்ன நடந்தாலும் நான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறேன்னா கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை செயல்பட முடியும். கர்த்தர் நமக்கு ஏற்ற பதிலை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். சரியான நேரத்தில் சரியான பதிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். யோவான் 16 திருப்புவோம். அவன் ஏன் என்று கேட்டு நம்முடைய கவனத்தை திசை திருத்த விரும்புகிறான். போன வாரம் பார்த்தோம், கடைசியில் தான் முடித்தோம். யோபுக்கு அதான் பெரிய கேள்வி, ஏன்ங்கிறது அவருடைய பெரிய கேள்வி. ஏன் நான் கர்த்தர்ட்ட வந்தால் நான் ஏன்னு கேட்பேன் அப்படின்றாரு. இவரும் ஏன்னு கேட்கல, அவரும் ஏன்னு சொல்லலை. இவர் ஏன்னு கேட்டிருந்தா கூட அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா ஏன் என்பது பதில் தெரிகிறது, விசுவாசம் கிடையாது. ஒன்றுமே தெரியாட்ட கூட கர்த்தர் மேலே விசுவாசம் வைப்பதான் விசுவாசம். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவையில் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னிடத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்கும்படி இவையில் உங்களுக்கு சொல்கிறேன். உலகத்தில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு முடிச்சல. உலகத்தில் பிரச்சனை இருக்குது, கலிகூறுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் ஜெயித்தேன் என்றால் ஜெயித்தவர் கூட இருக்கிறார். ஏன் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம்னா ஜெயித்தவர் கூட இருக்கிறார், நம்மையும் ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறாரு. நமக்கு வேண்டிய ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், திரும்பி நம்மளை சிரிக்க வைப்பார். கஷ்டத்திலே வாழ வச்சிட மாட்டார், திரும்பி நம்மை சிரிக்க வைப்பார். நாம் கடந்து செல்லுகிற பிரச்சனைகள் அனைத்தையும் அவர் ஏற்கனவே சந்தித்திருக்கிறார். அதனால தான் நான் உலகத்தை ஜெயித்தேன்னா நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற அத்தனை காரியங்களும் அவர் சந்தித்ததுனால தான் சொல்கிறாரு, நீ தைரியமாக இரு, நான் ஏற்கனவே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேங்கிறார். இதை ஆம்பிளிஃபைட் பைபிளில் போடுவோம். யோவான் 16:33 நடுவில் வந்து வாசிக்கிறேன். In the world you have tribulation and trials and distress and frustration, but be of good cheer, take courage, be confident, certain, undaunted, for I have overcome the world, I have deprived it of power to harm you and have conquered it for you. வாழ்க்கையில் சில சோதனைகள், பிரச்சனைகள், விரக்திகள், கடினமான சூழ்நிலையில் சந்தித்தாலும் கர்த்தர் சொல்கிற பிரதான காரியம் திடன்கொள். ஏன் திடன்கொள்? நான் அவை ஜெயிச்சிருக்கிறேன். அது இன்னொரு காரியம் சொல்கிறார், அன்டான்டடுங்கிறார். அன்டான்டடுங்கிறார் அச்சமற்ற விசுவாசம் உள்ளவனாக இருங்கிறார். எந்த விதமான அச்சமில்லாமல் விசுவாசம் உள்ளவனாயிரு. உலகத்தில் உபத்திரவங்கள் வரும் பொழுது, எதிர்மறையான காரியங்கள் வரும் பொழுது அந்த காரியத்தினால் அப்படியே கலங்கி விடாமல் அச்சமற்ற விசுவாசம் உள்ளவனாயிரு. ஏன் அச்சமற்ற விசுவாசம் உள்ளவனாயிரு என்றால், நீ சந்திக்கிற அத்தனை பிரச்சனையை நான் ஏற்கனவே சந்தித்து மேற்கொண்டிருக்கிறேன். அவர் மேற்கொண்ட பிரச்சனை தான் நாம் மேற்கொள்ள போகிறபடினால தான் அதை குறித்து அச்சமற்ற விசுவாசம் உள்ளவனா இருங்கிறார். இந்த உலகத்தில் கெட்ட உலகத்தில் சில நேரத்தில் மக்களுக்கு அது பெரிய கேள்வி, கெட்டவன்லாம் நல்லா இருக்கானே, நல்லவனுக்கு தான் என் கஷ்டம் வருதுண்டு. நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்லா அனாலிசிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது. இவன்லாம் ஏன்டா சாக மாட்டுக்கானா, அவன் சாகவே மாட்டுக்கான். அவன் நீங்கள் நல்லா கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அப்படித்தான் உலகம் இருக்குது. என்ன தீமை நிறைந்த உலகம் இருக்கிறது. ஆனால் நல்ல மக்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ சோதனைகள் வருது. அப்படி சோதனை வரும்பொழுது தான் கர்த்தர் சொல்கிறாரு, அதனுடைய வல்லமையை, நீ சந்திக்கிற வல்லமையுடைய பிரச்சனையை ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறேன். என்ன கஷ்டம் வந்தாலும் அச்சுறுத்தப்படாத ஒரு விசுவாசம் உள்ளவனாரு. அப்படி விசுவாச பாதையில் போகும்போது ஒரு காரியமாரு, திடன்கொள், கலிகூர், என்னிடத்தில் நம்பிக்கையாயிரு. அப்படி நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பேன். ஏனென்றால் அவைகளை நான் ஏற்கனவே மேற்கொண்டிருக்கிறேன். நான் சும்மா வேகா எந்த விதமான ஒரு உறுதி இல்லாமல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை இல்லை. ஏன் நம்பிக்கையாக இருக்கேன்? ஏன் கலிகூறு, கரேஜ் பண்ணு, கான்ஃபிடென்ட்டாரு, உறுதியாயிரு, அச்சுறுத்தப்படாத விசுவாசம் உள்ளவனா ஏறுன்னு சொல்கிறார் என்றால், நான் ஏற்கனவே அவைகளை ஜெயித்திருக்கிறேன், மேற்கொண்டிருக்கிறேன். மேற்கொண்டதுனால தான் சொல்கிறாரு,
உறுதியாக இரு, ஜெயிக்க முடியுங்கிறாரு. ஏசாயா 26, ஏசாயா 26 3வது வசனம் 4வது வசனம். உமே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உமே நம்பியிருக்கிறபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். எல்என்டியில் போடுவோம். You will keep in perfect peace all who trust in you, all whose thoughts are fixed on you. Trust in the Lord always, for the Lord God is the eternal rock. All whose thoughts are fixed on you. உமே உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடைய ஒன்றுக்கு அவனுடைய எண்ணங்கள் முழுவதும் அவர் மேலே ஃபிக்ஸாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் முழுவதும், சிந்தைகள் முழுவதும் அவர் மேலேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கிறவர். எந்த ஒரு காரியத்தை நம்ம சிந்திக்கலை, அவரை மட்டும்தான் சிந்திக்கிறோம், அவருடைய நோக்கங்களை மட்டும் சிந்திக்கிறோம் என்றால் வேற எந்த ஒரு காரியங்களையும் சிந்திப்பதற்கு நினைப்பே வராது. ஏன் இது நடந்துச்சு, ஏன் அது நடந்துச்சு, இதை ஏன் எனக்கு செஞ்சாங்க, இதை ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க, ஏன் இதை பார்த்து அவங்க சொன்னாங்க, இந்த காரியங்களை குறித்து நம்ம சிந்திப்பதற்கு தாட்ஸ் வராது. ஏன் தாட்ஸ் வராது என்றால் நம்முடைய எண்ணம் முழுவதும் அவர் மேலே மட்டும்தான், அது மேலே மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ஒரு நேரத்தில் நம்ம ஒரு காரியத்தை சிந்திக்க முடியும் தெரியுமா? ஒன்று சிந்திக்கணும்னா இதுல நம்ம எண்ணத்தை எடுக்கணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சீசர்கள் பேயெல்லாம் விரட்டினதுக்கப்புறம் சொல்லும் பொழுது, உங்களுடைய நாமத்தினால பேய் ஓடுது, பிசாசு ஓடுதுன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்கிறாரு, இதுக்காக சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பேர் பரலோகத்தில் எழுதிருக்கு, சந்தோஷப்படுங்கிறார். எண்ணத்தை இங்கேருந்து எடு, அங்கே வைங்கிற. அப்போ ஒரே நேரத்தில் எண்ணத்தை இங்கே வைக்க முடியும், மாற்றி மாற்றி வைக்க முடியும். அப்படி மாற்றி மாற்றி வைக்காம நம்முடைய எண்ணத்தை முற்றிலுமாக தேவன் மேலே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் என்றால் கர்த்தர் சொல்கிறார், அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வேன். நான் கர்த்தர் மேலே தான் எண்ணத்தை வைக்க போகிறேன், கர்த்தர் மேலே தான் சிந்தையை வைக்க போகிறேன் அப்படி சொல்லும் பொழுது, அப்படி நீ சரி வைப்பா அப்படின்னு பிசாசு நம்மளை விட்டுற மாட்டான். 1008 எண்ணங்கள் நம்மளை அப்படி நோண்டணும். இது அப்படியே சிந்திச்சுன்னா இதை பற்றி என்ன, அதை பற்றி என்ன, அதை பற்றி என்ன, அந்த ரிப்போர்ட்டை பற்றி என்ன, இந்த ரிப்போர்ட்டை பற்றி என்ன, அவங்க சொன்னாங்களே என்ன, இந்த இழப்பை பற்றி என்ன, அதை பற்றி என்ன செய்ய போகிற, இது என்ன, போய் 1000 எண்ணங்கள் நம்மை தாக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நம்ம முழு இருதயத்தோட எண்ணங்களையும் சிந்தைகளையும் தேவன் மேலே வைக்கும் பொழுதும், அப்படி தேவன் மேலே வைக்கும் பொழுது தேவன் பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். நான் சொன்னது புரியுதுங்களா? கிறிஸ்தவ வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை என்பது பிரச்சனையே இல்லாமல் இருப்பது கிடையாது. பிரச்சனையே இல்லாமல் இருக்கதான் விசுவாச வாழ்க்கைன்னா அது விசுவாச வாழ்க்கையே கிடையாது. பிரச்சனையின் மத்தியிலையும் தேவனை பார்ப்பதான் விசுவாசம். பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் எதை விசுவாசிக்க போகிறீங்க? எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையின் மத்தியிலேயே நான் தேவனை பார்ப்பேன், என் எண்ணங்களை தேவன் மேலே மட்டும் பதிச்சு வைப்பேன்னு சொன்னோம் என்றால் காரியங்கள் ஜெயமாக நடப்பதற்கு நம்ம வாசல்களை திறந்து கொடுக்குறோம்னு அர்த்தம். அதனால தான் சொல்கிறார், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் அவைகளை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறான். அத்தனை அவர் ஜெயித்திருக்கிறார், மேற்கொண்டிருக்கிறார். வாழ்க்கை குறித்த எந்த ஒரு பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் தனியாக சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன செய்வோம் ஏது தனியாக செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் கூட வர்றேன், நான் கையை பிடிக்கிறேன், நாம் 2 வரை இணைந்து செயல்படுவோம்னு அர்த்தம். நம்முடைய எண்ணங்கள் அவர் மேலே பதிச்சு வைக்கலை. எண்ணங்களை சுய சிந்தையின் மேலே, சுய அறிவின் மேலே பதிச்சு வைக்கிறோம் என்றால் நம்முடைய பிரச்சனைகளை நாமே ஃபேஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவர் மேலே ஃபிக்ஸ் வைக்கல, என்னையே சிந்திக்கிறேன், அதை பற்றி இப்படி சிந்திக்கிறேன்னா நான் கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லை, நான் என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன்னு அர்த்தம். சில மக்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது அந்த பிரச்சனையை மறப்பதற்கு சில போதை வஸ்திரத்துக்குள்ளே போயிடுவாங்க. போதை வஸ்திரத்தில் ட்ரக்ஸ் எடுக்கிறது அப்படி காரியம் போய், ஏன்னா எனக்கு சந்தோஷமே இல்லை, நான் கொஞ்சம் இதெல்லாம் மறந்து வாழணும் இல்லையா அப்படிம்பாங்க. நீங்கள் ஆப்ரேஷன் போகும்போது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க செய்வாங்க, ஒரு பெத்தட்டின் ஊசி போடுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெத்தட்டின் ஊசி போடுவாங்க. பெத்தட்டின்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் போதை ஊசி. ஹெவி டோஸ் கொடுக்க மாட்டாங்க, ஒரு மைல்டு டோஸ் கொடுப்பாங்க. ஏன் மைல்டு டோஸ் கொடுப்பாங்கன்னா, நீங்கள் ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ளே வச்சோன்னா உங்களுக்கு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். அந்த பயம் பதட்டம்லாம் போகிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் வெளியே வச்சுட்டு ஒரு ஊசியை போட்டு வைப்பாங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பெரிய ஆசாமி வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை வரும்பொழுது எந்த பதட்டமும் இல்லாமல் வாழ்வாங்க சிலர், தெரியுமா?
நான் சென்னை ஏவிட்டு படித்தேன். இப்போது அந்த இடத்துல சர்ச் நடக்கலை. முன்னாடி அந்த இடத்துல நடந்த ஒரு கல்லறை தோட்டம். அது நீங்கள் இப்போதைக்கு போனீங்கன்னா தெரியும். நாங்கள் படிக்கும் போதெல்லாம் நிறைய கல்லறை இருந்துச்சு. கல்லறை மூடி கிடக்கும், மண்ணுங்கன்னு இருக்கும். பக்கத்தில் ஒரு பார்ட்டு இன்னும் கல்லறையாகவே இருக்கும். அந்த அந்த உள்ளே போனீங்க பார்த்தீங்கன்னா உள்ளே ஒருத்தன் படுத்திருப்பான், அதுக்கு மேலே ஒருத்தன் படுத்திருப்பான். போனீங்கன்னா தெரியும். உள்ளே இருக்கிற ஆள் யாருன்னு தெரியாது, வெள்ளைக்காரன். அவர் கருப்புக்காரனாக மாறி இருப்பார், மண் பல ஆண்டுகள் ஆகி. அதுக்கு மேலே ஒருத்தன் படுத்திருப்பான். அந்த மேலே படுத்திருக்க ஃபுல்லாக ஊசி பார்ட்டி, எல்லாமே எல்லாம் ஊசி பார்ட்டி. ஏன்னா அதுக்குள்ளே படுக்கவே முடியாது, அப்படிப்பட்ட இடம். அப்படி கவலைகளை மறந்து வாழ சொல்லலை, பிரச்சனைகளை போதைகளுக்கோ மற்ற காரியங்களுக்கு அடிமைப்படுத்த சொல்லணும். விசுவாசி எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் சரிதான், எல்லாமே நரகமே நமக்கு எதிர்த்துனாலும் சரிதான், அந்த நேரத்திலையும் கர்த்தாவே நான் உண்மை நம்புகிறேன், முழு இருதயத்தோடு நம்புகிறேன்னா அதான் ஃபெய்த்து. ட்ரஸ்ட்னு சொல்கிறோம்லங்க, நம்பிக்கைன்னு சொல்கிறோம் இல்லையா? முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்துல நம்பிக்கையாருன்னா கர்த்தரிடத்தை ட்ரஸ்ட் பண்ணுவது. ஒரு காரியத்தை ட்ரஸ்ட் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம் என்றால், இந்த ட்ரஸ்ட்டுங்கிற வார்த்தையே ஒரு காரியத்துடைய உண்மைத்தன்மை, நம்பகத்தன்மை, அதனுடைய வல்லமை, அதன் மேலே நம்பிக்கை வைப்பது. இப்போது ஒரு பொருள் வாங்குகிறோம், ஒரு செல்ஃபோனே வாங்குகிறோம், கையில் ஒரு 1,00,000 இருக்குது, செல்ஃபோன் வாங்க. எதை வாங்குவீங்க? பர்மா பஜாரில் போய் வாங்குவீங்களா? 1,00,000 மதிப்புள்ள ஒரு பிராண்டை வாங்குவோம். ஏன் 1,00,000 மதிப்புள்ள பிராண்டை, ஒரு 1,00,000 மதிப்புள்ள 1,00,000த்துக்கு அந்த செல்ஃபோனில் ஏன் போடுறோம்னா, அது நம்பகத்தன்மை, அந்த ப்ராடக்டுடைய நம்பகத்தன்மை, அதனுடைய பவர் அத்தனையும் அறிந்து தான் அதில் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம். ஏன் இதுலேயே 1,00,000 போட்டிருக்குன்னு சொன்னோம்னா ஏன் 1,00,000 அதில் போடுறான்? நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது அதனுடைய நம்பகத்தன்மையின் மேலே இருக்கிறது. கர்த்தர் மேலே நம்ம ட்ரஸ்ட் பண்ணுறோம்னா என்ன அர்த்தம் என்றால், கர்த்தருடைய உண்மைத்தன்மையின் மேலேயும் அவர் நம்பகத்தன்மையின் மேலேயும் அவருடைய வல்லமையின் மேலேயும் நான் நம்பிக்கை வைக்கிறேன்னு அர்த்தம். அதனால தான் கர்த்தரை நம்புகிறோன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களா? நம்பவே முடியாத ஒரு ஆளை நம்பலை. நான் அவரை நம்புறேன்னா அவரை மட்டும்தான் நம்புகிறேன். நான் கர்த்தரை நம்புகிறேன், அவரோட உண்மைத்தன்மையை நம்புகிறேன், அவருடைய நம்பகத்தன்மையை நம்புகிறேன், அவரோட வல்லமையை நம்புகிறேன் அப்படின்னா நான் கர்த்தர் மேலே முழு இருதயத்தோட நம்பிக்கையாக இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக ஆண்டவரே உண்மை நம்புகிறேன் ஆண்டவரே, ஆனால் என் சுய புத்தியும் கொஞ்சம் நான் சார்ந்து கொள்ளுகிறேன் ஆண்டவரே, நீங்கள் அந்த சைடு அங்கிட்டு பாருங்கள், இந்த சைடு நான் பார்க்குறேன், 2 பேரும் சீக்கிரமாக வேலை செஞ்சோம்னா காரியம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஒரு ஆளாக நடந்துச்சுன்னா வேலை நடக்காது. நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யுங்க, நான் செய்கிறத நான் செய்கிறேன்னா அவரை என்னோட வாழ்க்கையை ஆண்டவரை நான் பார்க்கலன்னு அர்த்தம். அவரை என்னுடைய முழு இருதயத்துடன் நம்பலன்னு அர்த்தம். அவர் தான் ஆண்டவர்னா கர்த்தர் சொல்கிறேன் என்கிட்ட கூப்பிட, நான் பார்த்துக்கிறேன். நான் சொன்னது விசுவாசம் என்பது கர்த்தருக்கு உதவி செய்வது கிடையாது. விசுவாசம் என்பது கம்ப்ளீட்டாக கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணுவது. ஆண்டவர் நான் உதவி செய்கிறேன். ஆபிரகாம் உதவி செய்யணும்னு நினைச்சாரு, என்னாச்சு? அவர் யோசிச்சு பார்த்தார், ஆண்டவர் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க சாரால போட்டு, அந்த காலத்திலே போச்சு அவளுக்கு, அதனால் நீங்கள் கஷ்டப்பட வேணாம் ஆண்டவர், நான் உதவி செய்கிறேன்னாரு. என்னாச்சு? நீ வளைகுடால போர் நடந்துகிட்டு இருக்கு. அன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரே ஒரு உதவி இவ்வளவு பிரச்சனை இன்னும் எழுத்துக்கிட்டு இருக்கு. நீ கர்த்தருக்கு உதவி செய்ய வேணாம். ட்ரஸ்ட் என்பது முற்றிலுமாக நம்புகிற ஆண்டவரே சொன்னோம்ல, கர்த்தர் சொல்ல என்னிடத்துல கொண்டு வா, அதை நான் சரி செய்கிறேன் பாரு. ஏன்னா என்னுடைய வல்லமையை நம்புகிறேன், உண்மைத்தன்மையை நம்புகிறேன், எல்லாவற்றையும் என்ன நம்பும்போது நான் பார்த்துக்குவேன் பாரு. பார்த்துக்குவாரா? பெரிய காரியம் இல்லை, சின்ன காரியமாக கொண்டு பெரிய காரியத்தை கொடுக்கறதில்லை, சின்ன சின்ன காரியம். 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்களை கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இது ஆம்பிளிஃபைடு பைபிள் போடுப்பா. காஸ்டிங் த ஹோல் ஆஃப் யுவர் கேர், உங்களுடைய கவலைகள் எல்லாம், ஆல் யுவர் ஆன்சைட்டிஸ், ஆல் யுவர் worries, ஆல் யுவர் கன்சர்ன்ஸ், ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல். ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல்னா ஒரே வச்சுட்டு நாளைக்கு திரும்பி வைக்கிறது கிடையாது. ஆண்டவரே அதை குறித்து, அந்த ஒரு ஆதி குறித்து, அதை குறித்துன்னா
அது ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் கிடையாது. ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல்னா ஒரே அடியாக வச்சுட்டு வந்துரு, டெய்லி என்கிட்ட வைக்க வேணாம். ஒன்ஸ் வச்சுட்டு வந்துரு, ஒன்ஸ் வச்சுட்டு நீ வேலையை பாரு. ஆல் யுவர் கன்சர்ன் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் ஆன் ஹிம், ஃபார் ஹி கேர்ஸ் ஃபார் யூ affectionately and cares aboutly watchfully. அவர் உண்மையில் அந்த அளவுக்கு கருசனையாக அஃபெக்ஷனாக இருக்கிறதுனால உன் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மேலே வை. அவர் மேலே வச்சு அவருடைய உண்மைத்தன்மையோட நம்பகத்தன்மையோட வல்லமையை நம்பிக்கை இருந்தீங்கன்னா கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புறோம்னு அர்த்தம். வாசிப்போம் நீதிமொழிகள் 3. இங்கே தான் நம்முடைய திறவுகள் வசனமாக போன வாரம் பார்த்தோம். 5 போடுப்பா. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். இந்த வசனம் நமக்கு தெரியும். 3, 5, 6 எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். மனப்பாடமாக தெரியறது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ அபியாசப்படுத்துகிறது தான் வசனத்துடைய வல்லமை. ஒரு வசனத்தை எவ்வளோ அறிஞ்சிருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, அந்த வசனத்தை எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்துகிறது தான் முக்கியம். சுயபுத்தியை சாராமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கை இருந்து, சுயபுத்தியை சாரலை, சுய அறிவை சாரலை, சுய ஞானத்தை சாரலை, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருந்து வழிகளெல்லாம் அவரை நினைச்சு பார்க்குறோம் என்றால் அவர் காரியங்களை வழியை செவைப்படுத்துவார். இது ஆம்பிளிஃபைடு பேரில் போடுவோம், அப்புறம் பேஷன் ட்ரான்ஸ்லேஷன் போடுவோம். Lean on, trust in and be confident in the Lord with all your heart and mind, and do not rely on your own insight or understanding. In all your ways know, recognize and acknowledge him, and he will direct and make straight plain your paths. எல்லா காரியத்திலையும் அவர் அறிந்து கொள், அங்கீகரி, அவர் அக்னாலேஜ் பண்ண, அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். காலையில் எந்திரிக்கிறோம், காலையில் எந்திரிச்ச உடனே முதல் காரியம் கர்த்தரை நினைக்கிறோம். இல்லை ஆண்டவர் சொன்னார் முதலாவது இல்லையா, முதலாவது அவர் நினைக்கிறோம்னா முதலாவது நம்முடைய எண்ணங்களை கர்த்தர் மேலே வைக்கணும் இல்லையா. காலையில் எந்திரிச்சு முதல்ல என்ன நினை அப்படின்னு அர்த்தம் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தர் நினைக்கிறோம்னா என்ன அர்த்தம், அப்படி ஒரு நிமிஷம் போக கிடையாது இல்லையா. விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னா என் மனசுலாம் எப்படி இருக்கும், ஒரு நிமிஷமாக இருக்கும். அது ட்ராவல் போகும். அப்போ காலையில் எந்திரிச்சு எடுத்த உடனே உன் வழிகள் இல்லாமல் அவரை நினைத்துக்கொள்ளனா, அவரை குறித்து சிந்திப்பது, அவரை குறித்து யோசிப்பது, எண்ணங்களை அவர் மேல் வைப்பது, வாழ்க்கையின் முழு பகுதியை அவரை வைக்கிறோம் என்றால் அவரை விசுவாசிக்கிறோம்னு அர்த்தம். அவரை என் வாழ்க்கையின் ஆண்டவராக நான் அங்கீகரிக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் வேதம் டிசைப்பிள்னு சொல்லுது. டிசைப்பிள்னா டிசிப்ளின் ஃபாலோவர்னு அர்த்தம். வேற எதையுமே முதல்ல சிந்திக்காம வாழ்க்கையில் முதல் காரியத்தை கர்த்தரிடத்தில் சிந்திப்பது. திரும்பி பேஷன் ட்ரான்ஸ்லேஷன் போவோம். அவர் முதல்ல வைக்கிறோம் என்றால் அவரை சார்ந்து கொள்ளுகிறோம் அர்த்தம். அவரை சார்ந்து கொள்ளுகிறோம் என்றால் அவருடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்கிறான்னு அர்த்தம். நீதிமொழிகள் 3, 5, 6. Trust in the Lord with all your heart. Do not depend on your own understanding. Seek his will in all you do. He will show you which path to take. எந்த பாதை எடுக்கணும் என்பதை அவர் காண்பார். வழியெல்லாம் அவர் செவ்வையாக்குவார்னு இருக்கு. ஆனால் அவர் எந்த வழி எடுக்கணும், எந்த பாதை எடுக்கணும் என்பதை அவர் காண்பார். இதில் சில காரியம் சொல்லுது. பிரதானமாக சொல்கிறது என்னதென்றால் அவரை முற்றிலுமாக சார்ந்து கொள்ளணும்னு சொல்லுது இல்லையா. அது சொல்கிற எல்லா காரியம் உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாருன்னு சொல்லும் பொழுது காரியங்கள் நல்லா போகும் மட்டும் நம்பிக்கையாக இருப்பது கிடையாது. அது ஆரம்பத்தில் சொன்னேன். எல்லாமே பிற்போக்காக போகும்போதும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருப்பது. ஏன் என்று கேட்பது கிடையாது. கர்த்தர் எதை நமக்கு சொன்னாரோ அது செய்து முடிப்பார் என்று அவர் மேலே முழுவதும் சார்ந்து இருப்பது. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது. என் பிள்ளைகளை பார்த்து அப்பா அவனை செய்கிறேன்டா அப்படின்னா அவன் எப்படி செய்வார், இவர் எந்த விதத்தில் செய்வார், இவர் செய்வதற்கு அவ்வளோ திறமை இருக்கா, நமக்கு செய்வதற்கு நமக்கு தகுதி இருக்கா, அவருக்கு ஏதாச்சும் நமக்கு உதவி செய்யுமா அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது.
ஏன்னா நான் சொன்னேன்னா செய்வேன் என்று என் மேலே அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் கர்த்தர் இடத்துல முழு இருதயமாக நான் நம்புகிறேன்னா கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கணும். ஒரு நல்ல தகப்பன் ஒரு காரியம் சொல்கிறார் என்றால் நம்புகிறோம், அப்படித்தானே? நான் சொல்கிறது தகப்பன் சொல்லலை, நல்ல தகப்பன் நடந்த வார்த்தையை நான் முதல்ல சொன்னேன். சில அப்பா அம்மாரெலாம் சொல்லுவாங்க, ஆனால் சொல்லத்தான் செய்வாங்க. ஒரு நல்ல தகப்பன் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற நினைப்பார். ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவர்களாய் நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்கள் செய்ய அறிந்திருக்கும் பொழுதுன்னர். இப்போ பரலோக தகப்பன் ஒரு காரியம் சொல்கிறார் என்றால் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. என் முழு இருதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சிருக்கணும். ரெண்டாவது காரியம், என்னுடைய ஒப்பீனியனை சார்ந்து கொள்ளக்கூடாது. அதனால தான் சுய புத்தியை சார்ந்து கொள்ளக்கூடாது. நமக்கு உலகத்திலேயே இந்த 2 காரியம் ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கும். அதுக்கு தான் இது வரைக்கும் காசு போடலை, ஜிஎஸ்டி போடலை. ஒன்று ஒப்பீனியன், இன்னொன்று சாரி. அதுக்கு ஒப்பீனியன் கேட்டு பாருங்க. ஒரே ஒரு காரியத்துக்கு நீங்கள் போய் வெளியே போயிட்டு அதை கொடுத்து என்ன ஒவ்வொருத்தரும் ஊர்பட்ட ஒப்பீனியன் சொல்லுவான். நேற்று நல்ல மூடில் இருக்கும்போது ஒரு ஒப்பீனியன் சொல்லுவான். இன்னைக்கு பொண்டாட்டியோட சண்டை போட்டு வந்தோன்னா ஒரு ஒப்பீனியன் கேளுங்க. இப்போ கார்த்திட்டே ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், கல்யாணம் பண்ணவன்லாம் நல்லா இருந்தான்னு ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு இருக்காரு. அவருடைய ஒப்பீனியனை சொல்லியிருக்கிறார். மனுஷன் ஒவ்வொருத்த நேரத்தில் ஒரு காரியத்தை கொடுத்து ஒரு ஒப்பீனியன் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஒவ்வொருத்தரும் ஊர்பட்ட ஒப்பீனியன் இருக்கும். அதனால தான் உங்கள் ஒப்பீனியனை சார்ந்து கொள்ளாமல் ஒவ்வொரு காரியத்தை குறித்து கர்த்தருடைய ஒப்பீனியன் மட்டும்தான் சார்ந்து கொள்ளணும். நீதிமொழிகள் 14:12 மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனுஷனுக்கு எத்தனையோ காரியங்கள் செம்மையாக தோணும், ஆனால் அது தேவனுக்கு செம்மையாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பிசாசோட மிகப்பெரிய ஒரு வஞ்சனை என்னன்னா, ஒரு ட்ராப், ஒரு வஞ்சனை என்னன்னா, நம்முடைய சுய புத்தியை சார்ந்து காரியங்களை செய்ய வைப்பான். காரியங்களை செய்ய வச்சு அந்த காரியம் தோல்வி அடைய பொழுது, செய்யாத போது கர்த்தர் மேலே கோவப்பட வைப்பான். நான் சர்ச்சுக்கு தானே போனேன், நான் தசமமாக கொடுத்தானே செஞ்சேன், ஆண்டவருக்கான இருந்தால் செஞ்சேன், ஏன் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேலே கோவப்பட வச்சு கர்த்தர் மேலே விரக்தி அடையப்படுவான். ஏன் இதெல்லாம் செய்கிறான்னா, உங்கள் மாம்சத்தை நம்பி உங்கள் சுய புத்தியை சார்ந்து எப்படியாவது தேவனை விட்டு விலகணும். நான் சொன்னது புரியுதுங்களா? எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் விசுவாசமாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம் என்றால் சுய புத்தியை சார்ந்து கொள்ளாமல் முழுக்க முழுக்க தேவனை சார்ந்து கொள்வது. நான் விசுவாசத்தில் வாழ்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சுய புத்தியை சாராமல் தேவனை சார்வது. சொல்ற 3வது காரியம் முழு இருதயத்தோடு. சுய புத்தியை சாராமல் கர்த்தரிடத்தில் சார்ந்துன்னு சொல்லலை. 3வது காரியம் முழு இருதயத்தோடு. முழு இருதயத்தோடு நான் இருதயம் முக்கியமான காரியம். இருதயத்தில் எதை சிந்திக்கிறோங்கிறது முக்கியம். இருதயம் சொல்லும் பொழுது ஆவியை மட்டும் சொல்லலை, நம்முடைய மனதை தான் அதிகமாக சொல்லுது. மனதில் எந்த காரியம் அதிகமாக டாமினேட் பண்ணுவது அதான் முக்கியம். மனதில் எந்த எண்ணம் அதிகமாக டாமினேட் பண்ணுதோ அதான் நம்முடைய விசுவாசத்தை தீர்மானிக்கக்கூடியத காரியமாக இருக்கிறது. மனதில் நம்முடைய சுய எண்ணங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள் அதான் நம்முடைய அதிகமாக மனதை அப்படியே ஆட்கொண்டு நடந்துக்கிட்டு இருக்குன்னா நான் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்புறேன்னு சொல்ல முடியாது. முழு இருதயத்தோடுனா வேறு எந்த ஒரு காரியமும் கிடையாது, கர்த்தரை மட்டும்தான். வேதம் சொல்வது எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும் இருக்கு. எல்லா காவலோடனா என்ன எதிர்ப்பு, என்ன எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் முழு இருதயத்தோடு கர்த்தரை மட்டும் சார்ந்துருங்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? இதெல்லாம் முக்கியமான காரியம் நான் சொல்றது. என்ன எதிர்ப்பு, என்ன எதிர்மறையான காரியம் வந்தாலும் முழு இருதயத்தோடு கர்த்தரை மட்டும் சார்ந்திருக்குன்னா எப்படி தெரியும்னா வாயில தெரிஞ்சிடும். இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். அதனால எல்லா காவலும் இருதயத்தை காத்துக்கொள், இருதயத்தில் தேவனை குறித்த எண்ணம் மட்டும் இருக்கிறது, எண்ணங்கள் தேவனை மட்டும் பதிஞ்சிருக்குன்னா இருதயம் சரியா இருக்கும். இருதயத்தை ஃபிக்ஸ் பண்ற ஆண்டவர் நம்புறேன், நீ சர்வத்தையும் படைத்த தேவன், நீ என்னை வழிநடத்துவீர், என்னை ஆசீர்வதிப்பீர், என் வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுப்பீர் என்றால் கர்த்தரை முழுசா நம்புறேன்னு அர்த்தம். ஆனால் அதை நான் கர்த்தரை நம்புறேன் அப்படின்னா கர்த்தரோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? ஒருத்தரோட நான் நெருக்கமாக இருக்கேன்னா
நான் அவரோட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் முக்கியம். ஒரே வீட்டில் பொண்டாட்டி புருஷனாக இருக்கலாம், ஆனால் அவங்க நெருக்கமாக இல்லாமல் இருக்கலாம். தெரியுமா? நான் சொன்னது புரியுதுங்களா? நெருக்கமாக இருந்தாங்கன்னா 4 பிள்ளை பார்த்துருக்காங்க, அதனால நெருக்கமாக இருக்கான்னு சொல்ல முடியாது. நெருக்கமாக இருக்காங்கன்னா இவங்களோட எண்ணங்களும் அவங்களோட எண்ணங்களும் ஒன்றா இருக்கிறது, அதன் அடிப்படையில் தான் நெருக்கமாக இருக்கான்னு அர்த்தம். நான் கத்தடத்தில் நெருக்கமாக இருக்கேன்னா கத்தடத்தில் நேரம் செலவழிக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அவர் பேசுகிற வார்த்தைகளை நான் கேட்கணும். சொன்னது புரியுதுங்களாங்க? நான் அவர் பேசுகிற வார்த்தையை நான் கேட்கலன்னா நான் அவரோட இடத்துல நெருக்கமாக இல்லைன்னு அர்த்தம், க்ளோஸ் ஆகிடலன்னு அர்த்தம். அவர் சொல்கிற வார்த்தையை கேட்குறேன்னா அவருடைய வாக்குத்தத்தங்களை நான் கேட்குறேன்னு அர்த்தம். அவர் சொல்கிற வாக்குத்தத்தம் தான் ஒன்று. எல்லா உன் சுய புத்தியை சார்ந்து கொள்ளாமல் முழுயெடுத்து கத்தரை நம்பினா அவர் வழியை வாக்கிய பண்ணுவார். அது அவர் கொடுக்குற ப்ராமிஸ். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார், ப்ராமிஸ். நான் சொன்னது புரியுதுங்களா? சங்கீதம் 28 எடுப்போம். சங்கீதம் 28:7. கர்த்தரின் பெலனும் என் கேடகமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நான் கர்த்தரை முழு இருதயத்தோடு நம்புறேன், அவரே பற்றி கொண்டிருக்கிறேன்னா ஒரு காரியம் வாயிலிருந்து வரும். என்ன வரும்? துதி வரும், ஸ்தோத்திரம் வரும், பாட்டு வரும். சில நேரத்தில் வராது, ஆனால் நம்மையே தூண்டி வச்சு பாட வைக்கணும். சில இடத்துல வராதுன்னா இப்போ நெகட்டிவான காரியங்களை சிந்திக்க மனது போகும். அப்படி இருக்கும் பொழுது தான் கர்த்தரை நம்புறேன் இல்லையா? என் இருதயம் அவை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, பாட்டினால் அவரை துதிப்பேன். அதான் அதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. சங்கீதம் 112 விசுவாச மனிதனை குறித்து பேசுகிறது. வாசிக்கிறேன். சங்கீதம் 112. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனை குறித்து சொல்லுகிறது 7ஆம் வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கு. என்ன கெட்ட செய்தியை கேட்கறதுனாலையோ கெட்ட காரியங்கள் நடக்கிறதுனாலையோ அவன் பயப்பட மாட்டான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி ஸ்ட்ராங்காக நிற்கும். அநேக நேரத்தில் ஏன் கெட்ட காரியங்கள் நடக்குது, கெட்ட செய்திகளை ஏன் பிசாசு கேட்க வைக்கிறான்னா நம்ம இருதயம் கர்த்தரை விட்டு விலகணும்னு நினைக்கிறான். எண்ணங்களும் சிந்தைகளும் கர்த்தரை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறான். நம்மளோட வாழ்க்கைக்கான தேவனுடைய நோக்கமும் சித்தமும் நிறைவேறக்கூடாதுன்னு நினைக்கிறான். கர்த்தரை விட்டு விலகணும்னு நினைக்கிறான். அதில் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் துர்ச்செய்தியை கேட்கறனால அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். எப்போ? மலை உச்சியில் இருக்கும்போது மட்டும் அல்லேலூயா சோத்திரம். அந்த அந்த பனி காற்று வரும்போது சோத்திரம் சொல்கிறது எளிது. ஆனால் பள்ளத்தாக்குள்ள சில நேரத்தில் நடந்து போகும்போதும் கர்த்தரை என்ன பாடுறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் விசுவாசம் இருக்கும். தாவீதையும் விசுவாச மனிதன் சொல்கிறான்னா அவன் சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். அப்போ பாடுறான் பார்த்தீங்களா? அதாங்க விசுவாசம். எல்லாமே நல்லா இருக்கும் பொழுது நான் சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்கிறது மிக மிக எளிது. எல்லாமே எதிராக இருக்கும் பொழுதும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறது, அதான் நம்ம விசுவாசத்துடைய டெஸ்ட். 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மெய்ந்துகொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். 5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். 7. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினையை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. 4 காரியம் சொல்றாரு இதுல. பேல் போடுப்பா அப்படியே. ட்ரஸ்ட், லீன் ஆன், ரிலே ஆன் and be confident in the Lord and do good. அது சொல்றார். ட்ரஸ்ட் ஆன், ட்ரஸ்ட் and lean on, rely on and be confident in the Lord. 4. Delight yourself also in the Lord. 5. Commit your way to the Lord. Roll and repose each care of your load on him. 7. Be still and rest in the Lord. 4 காரியம் சொல்றார். Trust in him, delight in him, commit in him, rest in him. 4 காரியம் சொல்றார்.
அதாவது அவர் நம்பிக்கையாக இருங்க, அவரிடத்தில் களி கூறுங்க, அவரிடத்தில் காரியங்களை ஒப்புவீங்கன்னா அவரை சொல்றது அர்ப்பணிப்போடு இருங்க, அவரில் இளைப்பாருங்க. நம்பிக்கையாக இருக்கிறேன், உம்மிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறேன், என் வழியை உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன், உம்மிடத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்றால் ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அவரால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். முதல் காரியம் ட்ரஸ்ட் பண்ணுவது. ஆரம்பத்திலே சொன்ன ட்ரஸ்ட்னா ஒரு காரியத்தினுடைய உண்மைத்தன்மையின் மேலேயும் நண்பகத்தின் மேலேயும் வல்லமையின் மேலேயும் நம்பிக்கை வைப்பது. ஐயா, ஒரு காரியம் ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா அது நம்பக்கூடியது, உண்மைத்தன்மை உள்ளதுன்னு அர்த்தம். நான் கத்தரை நம்புகிறேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லைன்னு கிடையாது. இல்லை மக்கள் நான் கத்தரை நம்புகிறேன், விசுவாச மக்கள் எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறாங்க. பிரச்சனையே இல்லைங்கிறது விசுவாசம் கிடையாது. பிரச்சனையின் மத்தியிலையும் கத்தர் மேலே ட்ரஸ்ட் வைப்பது தான் விசுவாசம். ஐயா, நான் விசுவாசம் வச்சிருக்கேனாவே விசுவாசத்தையும் ட்ரஸ்ட்டை நீ பிரிக்கவே முடியாது. ஒரு காரியத்தை நான் விசுவாசம் வைக்கிறேன்னா அது மேலே நம்பிக்கையாக இருக்குன்னு அர்த்தம். நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது ஹோப் சொல்லலை. தமிழில் எண்டுக்குமே நம்பிக்கைங்கிற வார்த்தை தான் இருக்கும். நான் ஹோப் சொல்ல, ட்ரஸ்ட் சொல்கிறேன். முழு உயிரத்தில் நம்பிக்கையாக இருந்துன்னு சொல்லும் பொழுது நான் சொல்கிறது புரியுதுங்களாங்க? ஹோப் சொல்லலை, நம்பிக்கை சொல்லலை. நான் சொல்கிறது ட்ரஸ்ட் சொல்கிறேன். ட்ரஸ்ட்னா கம்ப்ளீட்டாக அவரை சார்ந்து இருப்பது, அது சொல்கிறேன். முற்றிலுமாக பூர்ணமாக அவரை சார்ந்திருப்பது. முதல் காரியம் ட்ரஸ்ட் பண்ணுறென்றால் முற்றிலுமாக பூர்ணமாக அவர் சார்ந்திருக்க. ரெண்டாவது காரியம் ரிலேட் இன் த லார்ட் யுவர் செல்ஃப். கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். கத்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்குன்னா எண்ணங்கள் சிந்தை முழுவதும் கத்தர் மேலே இருக்குன்னு அர்த்தம். கத்தர் மேலே கத்தரிடத்தில் நம்ம சிந்தை இல்லைன்னா மனமகிழ்ச்சி வராது. ஒரு இடத்துல டிப்ரெஷன் ஆகிறோம், ஒரு இடத்துல சோர்ந்து போயிட்டோம், எண்ணங்கள் கத்தர் மேலே ஃபிக்ஸ் ஆகலன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? கத்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்குன்னா என் எண்ணங்கள் அவர் மேலே ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். கத்தருடைய அன்பை அறிந்திருக்கிறேன், கத்தருடைய அன்பினால் நான் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா நான் கத்தரை இன்னும் அறிய வேண்டுங்கிற ஒரு வாஞ்சை எனக்கு இருக்கும். ஆண்டவரை இன்னும் அறியணும், இன்னும் நம்ம நேரம் செலவழிக்கணும், இன்னும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிற ஒரு நேரம் இருக்கும் இல்லையா? இப்போ கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கெலாம் ஒரு பிரதர்கிட்ட கேட்டேன், என்னாச்சு பிரதர்னு. அவருக்கு பாஸ்டர் வந்தார், வந்த உடனே பூ வச்சாங்க, பூ வச்சோடனே கையில் ஒரு செல்ஃபோனை கொடுத்து போயிட்டாருன்ட்டார். செல்ஃபோன்னா அவங்க பேசுகிறாங்க. ஒருத்தர் மேலே மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவங்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைப்போம், அவங்களோட பேச நினைப்போம் இல்லையா? ஏற்கனவே இந்த ஒரு பிரசங்கத்தில் சொன்னேன், இந்த பெயிண்ட்லாம் அடித்தோம். பெயிண்ட்லாம் அடிக்கும்போது வெளியே பெயிண்ட் அடிக்க வெளியே நின்றுட்டு இருந்தேன். ஒரு தம்பி இருந்தார், இதே பேர் போட்டுருந்துச்சு, லூஸே இதுன்னு இருந்துச்சு, லூஸுன்னு தான் இருந்துச்சு, லூஸுன்னு இருந்துச்சு. இப்போ லூஸுன்னு அடித்தான். என்னவா அண்ணா, சின்ன பையனாக இருந்தான், எனக்கு கல்யாணம் முடிச்சுக்கான்னு தெரியல, லூஸுன்னு முடிஞ்சு என்னவாண்ணா வச்சுட்டேன். அப்புறமேல பேசுகிறேன் வையண்ணா. அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சாயான்னு கேட்டேன் நான். அவன் பேசுனது ஒரே வார்த்தை தான், என்னவா அப்புறம் பேசுனா. அதான் கேட்டேன், உனக்கு கல்யாணம் முடிஞ்சாயண்ணா. எப்படி சார் சொன்னீங்க? இல்லை நீ பேசுனியே, என்னவா வையின்னாவே யாராவது பொண்டாட்டியாக தான் இருக்கணும். அது இப்போ என்னன்னா பொண்டாட்டி மேலே மன மகிழ்ச்சியாக இல்லை. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஒரு இடத்துல நம்ம மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்னா என்ன அர்த்தம் என்றால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், கர்த்தரிடத்துல நேரம் செலவழிக்க நினைப்போம். சங்கீதக்காரன் சொன்னான், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா தேவன் மேலே கதறுகிறது. வாஞ்சியாக இருக்கணும், ஆண்டவர் இன்னும் அறியணும், இன்னும் அறிந்து கொள்ளணும். அவரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நேரம் செலவழிக்கிறோம், இருதயங்கள் எண்ணங்கள் முழுவதும் கர்த்தர் மேலே இருக்குன்னா வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் பூர்ண சமாதானம் இருக்கும். வேற எந்த ஒரு தாட்ஸுக்கும் எண்ணத்துக்கும் அங்கே இடமில்லாமல் போகும். திரும்பி 4ஆம் வசனம் கொடுப்பேன். Delight yourself also in the Lord, and He will give you the desire and the secret petition of your heart. கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா உங்களோட ஆசைகள், உங்களுடைய யாருக்குமே தெரியாத இருதயத்தில் மறைந்திருக்கிற உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அருளி செய்வார். கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கணும்னு அர்த்தம். எளிமையாக சொன்னோம்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியின் தேடுங்கள். அந்த மத்தேயு 6 சொல்கிற காரியமே என்னென்னா அந்த தாட்ஸை பற்றி அவர் பேசிட்டே வர்றார், எண்ணங்களை குறித்து தான் பேசுகிறார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம்ங்கிற தாட்ஸை பற்றி தான் பேசிட்டே வர்றார். அந்த ஹோல் பாயிண்ட்டே அதை தான் பேசுகிறார்.
என் எண்ணங்கள் சிந்தை மூலம் கர்த்தரிடத்தில் தான் இருக்குன்னா, நான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறேன், அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கணும். அதை தான் இங்கே வேற மாதிரி சொல்றாரு. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சி ஆகிரு, அப்புறம் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருளி செய்வான் இருக்கு. அப்புறம் சொல்லுகிறது 3ஆம் வசனம், 3வது காரியம், உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்பித்து. முதல்ல கர்த்தரிடத்தில் நம்பிக்கை ஆயிரு, ட்ரஸ்ட் இன் த லார்ட், டிலைட் இன் த லார்ட். 3வது காரியம் கமிட் இன் த லார்ட், கர்த்தரிடத்தில் வழியை ஒப்புவித்து. நம்முடைய கமிட்மெண்ட் எப்போ சோதிக்கப்படும் தெரியுமா? கர்த்தர் மேல நம்முடைய கமிட்மெண்ட். காரியங்கள் நல்லா நடக்கும்போது நம்முடைய கமிட்மெண்ட் சோதிக்கப்படாது. காரியங்கள் எல்லாமே எதிர்மறையா இருக்கும் பார்த்தீங்களா, அப்பதான் கர்த்தர் மேல வச்சிருக்கிற கமிட்மெண்ட் சோதிக்கப்படும். அன்னைக்கு யோபு வாழ்க்கையிலேயே யோபுக்கு எல்லாமே எதிராக நடந்துச்சு. வீட்டிலே ஒரு ஆள் சொல்லிச்சு, செத்து போடான்னுச்சு இல்லையா? ஏன் இருக்க, செத்து போன்னுச்சு. அப்பதான் கர்த்தர் மேல அந்த கமிட்மெண்ட் காமிக்கும். அவர் சொல்றாரு, நான் செத்தே போனா கூட கர்த்தர், அவர் என்னை கொன்னே போட்டா கூட கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பேங்கிறது. அதாங்க கமிட்மெண்ட்டுங்கிறது. என்ன எதிர்மறையான காரியங்கள் வந்தா கூட, என்ன காரியம் வந்தா கூட நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருப்பேன். திருப்பி போடுப்பா அந்த 5ஆம் வசனம். Commit your way to the Lord, roll and repose. ரிப்போஸ்னா அப்படி இந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட், அல்லது தூங்குவது, அல்லது ட்ரங்குலிட்டிங்கிறாங்க தெரியுமா? ட்ரங்குலிட்டினா மன அமைதியா இருப்பது. அப்படியே அதான் அந்த ரிப்போஸ்னா ஒரு இளைப்பாறுதல் நிலையில், மயக்க நிலையில் இல்லை, அப்படி கர்த்தரை அப்படி கம்ப்ளீட்டாக இருப்பது, ஒரு சாந்த நிலையில் இருப்பது தான் நம்முடைய முழு அவரிடத்துல காரியங்களை கமிட் பண்ணியிருப்பது. அப்படி இருந்தோம்னா கர்த்தர் காரியங்களை நடத்துவார். அது இதில் போடுப்பா பேஷன் ட்ரான்ஸ்லேஷன் 5. Give God the right to direct your life. As you trust in Him along the way, you will find the pulled it off perfectly. தமிழில் போடு. உங்கள் வாழ்க்கையை வழி நடத்த கர்த்தருக்கு உரிமை கொடுங்கள். நீங்கள் அவரை நம்பும் போது அவர் அதை சிறப்பாக செய்தார் என்பதை காண்பீர்கள். அவர் வாழ்க்கையை வழி நடத்த கமிட் பண்றதுன்னா முற்றிலுமா அவரோட ஒப்பு கொடுத்தீங்கன்னா, அவர் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது, வாழ்க்கையை வழி நடத்த கர்த்தருக்கு உரிமை கொடுக்கும் பொழுது, நீங்கள் அவரை நம்பும் பொழுது அதை அவர் சிறப்பாக செய்தார் என்பதை காண்பீர்கள். இந்த பேஷன் டிரான்ஸ்லேஷனோட தமிழ் மொழிபெயர்ப்பு. அதனால தான் நிறைய மொழிபெயர்ப்பு சொன்னேன். கர்த்தரிடத்தில் கமிட் பண்ணும் பொழுது, அவர் வழி நடத்த உரிமை கொடுக்கும் பொழுது, நம்பும் பொழுது அவர் சிறப்பாக செஞ்சார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதில் 4வது காரியம் 7ஆம் வசனம், பி ஸ்டில் அண்ட் ரெஸ்ட் இன் தி லார்ட். கர்த்தரிடத்தில் இளைப்பாறுதல் இருங்க. இளைப்பாறுதல்னா சிலுவையில் அவர் என்ன செய்து முடித்தாரோ அதில் இளைப்பாருங்க. ஒன்றுமே செய்யாமல் தூங்குங்கன்னு சொல்லலை. அவர் என்ன செஞ்சு முடிச்சாரோ அதில் ரெஸ்ட் எடுங்க. அதான் கர்த்தரை நம்புகிறேன், கர்த்தரை ட்ரஸ்ட் பண்ணுறேன்னா சிலுவையில் என்ன செஞ்சு முடிச்சாரோ அந்த காரியத்தில் நம்பிக்கையா இருங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? வாழ்க்கையில் விசுவாசத்துக்கு மிக முக்கியமான காரியம், தேவன் எவ்வளவு வேணும் பொய் சொல்ல முடியாது. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். வேதம் சொல்லுகிறது, நான் உண்மை இல்லாதவராக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர். அதான் அவர் மேலே நம்ம நம்பிக்கை வைப்பதற்கும் அவரை சார்ந்து கொள்வதற்கும் மிகப்பெரிய ஒரு காரணமாக காரணியாக இருக்கிறது. வாசிப்போம் உபாகமம் 32:4. நம்புறோன்னா எதே ஒரு ஆள் நம்பலைங்க, கர்த்தரை நம்புகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறோம். கர்த்தர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் அவர்கிட்ட வந்துக்கிறோம். வர்றோம்னா நம்ம மட்டும் போகிற கிடையாது, அவருடைய எண்ணங்களோடு போகிறோம் இல்லையா? இல்லைம்மா, அன்றைக்கெலாம் ஒரு அம்மா சொன்னாங்க, அவர் இங்கே தான் இருப்பாருங்க, அவருடைய எண்ணம்லாம் இங்கே இல்லைங்க, வேறு இடத்துல இருக்குங்கன்னாங்க. சரீரமாக இங்கே இருப்பார், எண்ணம்லாம் வேறு இடத்துல இருக்குன்னாரு. அப்படின்னா அவர் வீட்டுக்கு வரலை, அவர் இங்கேயே போயிட்டார். நான் சொன்னது புரியுது இல்லையா? கர்த்தரிடத்தில் என்னிடத்தில் வாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு எண்ணங்களோடு வாங்க, சிந்தைகளோடு வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 32:4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியெல்லாம் நியாயம். ஏன் அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம் என்றால், அவர் கிரியையெல்லாம் உத்தமமானது, அவருடைய வழிகள் எல்லாம் நியாயமானதுனால. கர்த்தர் ஒன்று சொன்னார் என்றால் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு சந்தேகம் தேவையில்லை. கர்த்தர் சொன்னார் என்றால் கட்டாயம் செய்வார்.
அதனால தான் விசுவாசத்தையும் ட்ரஸ்ட்டையும் நீங்கள் மாற்றி அமைக்கவே முடியாது. கர்த்தரை விசுவாசிக்கணும்னா கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும், கொஞ்சம் கூட சந்தேகப்படக்கூடாது. யாக்கோபு சொல்கிறார், சந்தேகப்படுகிறவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அதனால தான் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணும், அப்புறம் கர்த்தரிடத்தில் கமிட்டாக இருக்கணும். கர்த்தரிடத்தில் இளைப்பாறுதல் என்றால் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பூர்ணமாக பரிபூர்ணமாக நிறைவேற்றுவார். முக்கியமான காரியம். கர்த்தரத்தை நம்பிக்கையாக இருக்கணும்னா கர்த்தரோட வார்த்தையின் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். சில காரியம் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தரை சில காரியங்களை ஜெபிக்கிறோம், இது முக்கியமான காரியம். அது கர்த்தரை சில காரியங்களை ஜெபிக்கிறோம், கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறோம். நமக்கு எதிலிருந்து எந்த பதிலும் சில இடத்துல வராமல் இருக்கும். எந்த பதிலும் வராமல் நம்ம எவ்வளவே ஜெபித்தாலும் அந்த சூழ்நிலைக்கேற்ற பதில் வராமல் நிற்கும். அப்போ ஏன் வரலன்னு கேட்டோம்னா ஒரு காரியம் முக்கியம். கர்த்தரிடத்துல ஒரு பதிலை கேட்குறீங்க, கர்த்தரிடத்துல ஒரு வழிநடத்தலை கேட்குறீங்கன்னா, கர்த்தர் இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட என்ன சொன்னாரோ அதை நீங்கள் செய்யலைன்னு வச்சுங்களேன், கர்த்தர் 100 முறை வேற காரியம் சொல்ல மாட்டார். இக்கட்டிலேருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். ஆனால் கர்த்தர் உங்களோட பேசணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட என்ன சொன்னாரோ அதை நீங்கள் செய்யலைன்னா இன்னொரு காரியம் செய்ய மாட்டார். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் கீழ்ப்படிதலை இன்னொன்று சொல்லி மேலும் உங்களை கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு போக மாட்டார். சத்தம் வரலன்னா கர்த்தருடைய சமூகத்திலேருந்து, ஆண்டவரை நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் என்ன செய்யலை அப்படின்னு கர்த்தருடைய சமூகத்தை நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அவர் சொல்கிறத சொல்லுவார். அதை செஞ்சீங்கன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். கீழ்ப்படியாமை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போகவே போகாது. அந்த எகிப்திலேருந்து கானானுக்கு ஒரு சீரியஸ் போச்சு பார்த்தீங்களா? எப்பப்பெல்லாம் மக்கள் கீழ்ப்படியாமையில் இருந்தாங்களோ அவங்க அதே இடத்துல இருந்தாங்க. கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, அதை செஞ்சோம் என்றால் நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். கர்த்தர் சொன்னதை செய்யலைன்னா, ஆண்டவரே நான் எந்த இடத்துல தவறுனேன், என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர்கிட்ட கேட்டிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, பலியிடுவதை பார்க்கலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுவதிலே கர்த்தருக்கு பிரியமானது. சொன்னது புரியுதுங்களா? எவ்வளோ கீழ்ப்படுகிறோம், கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோம்னா கர்த்தர் நம்மை நடத்துவார். முழு நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் இருங்க. கர்த்தரோட பிரச்சனைகளை ஈஸியாக தீர்த்து வைக்க முடியுங்க. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்ம என்ன சத்தியம் அறிந்திருக்கிறோமோ அந்த சத்தியத்தில் நடக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சத்தியத்தை ஏன் சொல்லி கொடுக்குறாரு? அது தகவல்களுக்காக இல்லை. சில காரியங்களே அப்படியா அப்படிங்கிறதுக்கு இல்லை. நம்ம என்ன கேட்டோமோ என்ன அறிந்தோமோ அதை கீழ்ப்படுவதற்காக தான் கர்த்தர் சத்தியங்களை சொல்லி கொடுக்குறாரு. சொல்றது விளங்க நினைக்கிறேன் இல்லையா? யாக்கோபு சொல்றார் 1:22 வாசிக்க, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறோம் இல்லை, உங்களை நீங்கள் வஞ்சியாத படிக்குங்கிறாரு. மெசேஜில் போடுப்பா. Don't fool yourself into thinking that you are listener. வெறும் கேட்டுட்டு அதை மாதிரி செய்யலைன்னா நம்மை வஞ்சியாதபடின்னு இருக்கு. மெசேஜ் உள்ள உங்களே நீங்கள் முட்டாளாக்கி கொள்ளாதீங்கிறார். நீங்கள் அநேக மக்கள், ஆண்டவரே எனக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா நல்லா இருக்கும், ஒரு வார்த்தை வந்தால் நல்லா இருக்கும். நல்லது தான், ஒரு தீர்க்க தரிசனம் வருது, ஃபைன். ஆனால் தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம் கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அதில் ஞானம் வேணும், அறிவு வேணும். ஆண்டவர் நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லிக் கொடுங்கன்னா சொல்லிக் கொடுப்பார். அதை செய்கிறோம் என்றால் கர்த்தர் நம்மை அடுத்த வெளிச்சத்துக்கு நேரம் கொண்டு போவார் இல்லையா? நம்ம எடுக்கிற எல்லா எண்ணங்களையும் சிந்தைகளையும் அவர் கொடுத்த வார்த்தையிலே ஃபிக்ஸ் பண்ணுறோம். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையின் ஃபைனல் அத்தாரிட்டி அப்படின்னா நான் கர்த்தரை முழுசாக நம்புறேன்னு அர்த்தம். வாழ்க்கையில் 3 காரியம் முக்கியம். முதல் காரியம், கர்த்தர் தான் என் வாழ்க்கையில் நம்பர் 1 என்கிற ஒரு தரமான தீர்மானம் எடுக்கணும். கர்த்தர் தான் நம்பர் 1. 2வது காரியம், விசுவாசத்தில் வாழணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 2வது காரியம். 3வது காரியம், எந்த ஒரு காலகட்டத்திலையும் நான் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடாது. நான் கர்த்தரை தான் முதல்ல வச்சிருக்கிறேன். விசுவாசத்தில் வாடுறேன்னா எந்த ஒரு மனிதனும் பின்வாங்கி போக மாட்டான். என்ன சில காரியம் சொல்லி முடிக்கிறேன். வாழ்க்கையில் சில காரியங்கள், சில பிரச்சனைகள், சில போராட்டங்களை நாம் என்னதான் யோசித்தாலும், என்னதான் அலசி தீர்மானித்து அதை சிந்தித்தாலும் அந்த காரியத்தை கர்த்தர் மட்டும் தான் செய்ய முடியும். நம்ம எவ்வளோதான் அலசி தீர்மானிச்சோம்னாலும் அந்த காரியங்களை நாம் அதுக்கு சொல்யூஷன் ஏற்படுத்தவே முடியாது. அது நமக்கு பாரத்தை தான் ஏற்படுத்துமே தவிர அது நமக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தி கொடுக்காது. அநேக மக்கள் இது என்ன அது என்ன அப்படி நினைக்கும்போது அவர்களுக்கு சமாதானத்தையும் அவருடைய சமாதானத்தை சிதைக்கக்கூடிய எண்ணங்கள் தான் இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? சில காரியங்கள் இது என்ன அது என்ன, அது அப்படி செய்கிறது இது இப்படி செய்கிறதுன்னு பல காரியங்கள் அப்படியே சிந்திச்சு யோசிக்கும் பொழுது அது நமக்கு சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுக்காது, சமாதான குலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், எல்லாவற்றையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. சில மக்கள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. எல்லாவற்றையும் அவனை சிந்திச்சு யோசிச்சு எல்லாவற்றையும் நம்ம சரி செஞ்சலாம் நினைக்கிறாங்க.
நாம் சரி செய்ய சில காரியங்களை நம்ம சரி செய்யவே முடியாது. நம்ம மனதை கொண்டு சிந்தையை கொண்டு சரி பண்ணவே முடியாது. அப்போ மனது ஏன் இருக்கு? மனது ஏன் இருக்குன்னா கர்த்தர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சாரு பார்த்தீங்களா? அந்த காரியத்தை சிந்திப்பதற்கான மனசு இருக்க தவிர அவர் சென்று முடிக்காத காரியத்தை சிந்திப்பதற்காக மனசு இல்லை. நான் சொல்றது புரியுதுங்களா? என்னுடைய மனசை கொண்ட என்னுடைய மைண்ட் பவரை வச்சு நான் சரி பண்ணிடுவேன். நான் அது வில் பவரை பற்றி இங்கே பேசலை. அது உங்களை ஸ்ட்ரெஸ்லையும் விரக்தியிலையும் தோல்வியிலையும் கொண்டு முடிச்சிடும். அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சாரோ அந்த காரியத்தில் என் மனதை கொண்டு போனோம்னா எனக்கு என்னுடைய நல்லா கவனிங்க, நம்முடைய வல்லமை மனதிலிருந்து வருது கிடையாது, என்னோட வல்லமை ஆவியிலிருந்து வருது, மனதின் மூலமாக வருது. நான் சொல்றது புரியுதுங்களாங்க? கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் அழைத்த காரியத்தை அவர் நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுக்குள்ள நற்கிரியைகள் ஆரம்பித்தவர் அது முடிவு வரை நடப்பிப்பார். அழைச்சாருன்னு அந்த கிருபையை கொடுப்பாரு. ஒரு ப்ராஜெக்டை செய்வதற்கு அவர் உங்களை வழிநடத்தார் என்றால் தேவையான அறிவையும் ஞானத்தையும் பொருளாதாரத்தையும் அவர் கொடுப்பார். ஆனால் நீங்களே இதை என்ன செய்வது, அதை என்ன செய்வது, அப்படி செய்வது, இப்படி செய்வது நினைச்சீங்கன்னா எதையுமே சரி பண்ணாது. நீங்க கவலைப்பட்ட எண்ணத்தை மாத்திட்டீங்க. ஏதாச்சும் மாத்திட்டேன்னு சொல்லுங்க. அடுத்த வாரம் கவலைப்படுவது எப்படி அப்படின்னு அடுத்த வாரம் புது தலைப்பு ஆரம்பிப்போம். கவலைப்பட்டு வாழ்க்கையை சிறப்பாக்குவது எப்படி? நீங்கள் கவலைப்பட்டதுனால ஒன்றும் நடக்கலை, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆனதுனால ஒன்றும் நடக்கலை. என்ன ஆகுன்னா மேலும் நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் சிதைச்சிரும். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் பேசுகிறதை கேட்க விடாமல் போயிடும். கர்த்தர் நம்மகிட்ட பேசுகிறதை நம்மால் சுத்தமாக கேட்க முடியாது. அநேக மக்களோட பிரச்சனை என்னன்னா, நான் எடுத்து வைக்கிற எல்லா ஸ்டெப்ஸை குறித்து எனக்கு அறிவு வேணும். எந்த ஸ்டெப் அடித்தாலும் அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பு எப்படி எடுத்து வைக்கிறேங்கிற குறித்து அறிவு இருக்கணும். அது விசுவாசம் கிடையாது. நான் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் இருக்கிறான்னு விசுவாசிப்பு தான் விசுவாசம். அவர் சொன்னார், அதன் அடிப்பில் நான் ஸ்டெப் எடுத்து வச்சேன்னா அந்த ஸ்டெப்பில் கர்த்தர் இருக்கிறாருங்கிறத விசுவாசம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? நானே அறிந்து செய்யணும்னா நான் கர்த்தர்கிட்ட கேட்கல, நானே என் சிந்தையை பயன்படுத்தி புத்தியை பயன்படுத்தி நான் செய்கிறேன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னார் என்றால் நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னா ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் இருக்கிறான்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? சமாதானம்னா பிரச்சனையே இல்லாமல் இருப்பது சமாதானம் கிடையாது. பிரச்சனையை தீர்த்து வைப்பவரை சார்ந்திருப்பு தான் சமாதானம். பிரச்சனையே இல்லை, சமாதானமா இருக்கேன். எத்தனை பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடியவரை சார்ந்திருப்பு தான் சமாதானம். அதனால சுய புத்தியை சார்ந்து கொள்ள வேண்டாம். எல்லா காரியங்களை குறித்த தகவலை அறிந்து அதன் அடிப்படையில் இளைப்பாற வேண்டாம். இளைப்பாறுதலும் சமாதானமும் கர்த்தரை அறிந்து கொள்கிறதுனால தான் வருது. கர்த்தரை புரிந்து கொள்கிறதுனால தான் வருது. என்னுடைய அப்பா யார் என்பதை அறிந்து கொள்வதனால வருது. விசுவாசத்துக்கு இன்னொரு முக்கியமான காரியம், அதை குறித்து எல்லா தகவலும் அறிந்து அவசியமே கிடையாது. கர்த்தர் சொல்றாருன்னா ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறோம். கர்த்தர் பேதுருவை பார்த்து வான்னாரு, வந்தாரா, இறங்கினாரா? அவர் இறங்கினார் இல்லைங்க, ஓட்ட கீழே இறங்கினார் இல்லையா? இறங்கும் போது கால் எடுத்து வைக்கிறோமே, இது முங்குமா முங்காதான்னு ஏதாச்சும் அவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா? நாங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாரா? எப்படி சொல்லி வச்சாரு? கர்த்தர் சொன்னதுனால வச்சாரு. அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஏன் மூழ்காது அப்படின்னு ஏதாச்சும் தகவல் கொடுத்தாரா? தகவலை கொடுக்கல. மூழ்காம நடந்தாரா? ஏன் நடந்தார்? அந்த ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் இருக்கிறான்னு விசுவாச்சார். மூழ்க ஆரம்பிச்சாரா? எப்ப மூழ்க ஆரம்பிச்சார்? சுய புத்தியை சால ஆரம்பிச்சார். என்னைக்கு சுய புத்தியை சார ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது நம்ம சுமக்க முடியாத பாரத்தை நம் தலையில வைக்கிறோம்னு அர்த்தம். ஏன் மூழ்க அன்னைக்கு அநேக மக்கள் மூழ்கிறாங்க. ஏன் மூழ்கிறாங்கன்னா கர்த்தர் மூழ்கடிச்சிட்டாருன்னு கிடையாது. இவங்க நடக்கும்போது இவங்களுக்கு சுமக்க முடியாத சில பாரத்தை ஒரு சுமக்கிறான்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னார்னா வார்த்தை நம்புங்க, கர்த்தரை சார்ந்துருங்க. வாழ்க்கையின் தேவைகளை நாம் சந்திக்க முடியாது. நம்ம பாதுகாப்பது நாம் கிடையாது. தேவையை சந்திப்பது கர்த்தர், தேவையை நடப்பிப்பது கர்த்தர். வாழ்க்கையின் முதல் சாப்டர் எழுதுனது கர்த்தர். அவர் தான் எழுதினார். விசுவாசத்தை துவைக்கினவர் அவர் தான். துவைக்கினார்னா அவர் தான் முடிச்சு வைப்பார். அடுத்த சாப்டர் அவர் எழுதுவார். நீங்க எழுத வேணாம், எழுதுவதற்கு துரிதப்படுத்த வேணாம். ஆண்டவர் அடுத்த சாப்டர் என்ன அவர் எழுதுவார். அவர் கரத்தை சார்ந்துருங்க, அவருடைய கிருபையை சார்ந்துருங்க. அவர் காரியங்களை செவ்வையாக சிறப்பாக செஞ்சு முடிப்பார்.
ஒவ்வொரு காரியத்துக்கு வந்து ஃபுல் டீட்டெயில் கேட்க வேணாம். கர்த்தர் சொன்னார்னா முழு இருதயத்தோடு நம்புங்க. இங்கேருந்து சென்னை போகிறேன்னா இப்படி லைட் அடித்தோன்னா அப்படி சென்னை வந்துடும், தாம்பரம் வந்துடும், வராது. கர்த்தர் அந்த ரோடை நம்பி போயிட்டே இருக்கணும். அதே போல் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார் என்றால் எல்லா ஸ்டெப்ஸும் அறிய வேண்டிய அவசியம் கிடையாது. விசுவாசத்தில் கால் எடுத்து வைங்க, கர்த்தர் நடத்துவார். சில காரியம் டிலே ஆகுதுன்னா கூட கர்த்தர் தரமாட்டான்னு சொல்ல கிடையாது, காரியங்களை செய்வார். கர்த்தரிடத்தில் முழு நம்பிக்கையா இருங்க. ஆபிரகாமை விசுவாச வீரங்கிறோம். ஏன்? கர்த்தர் போ சொன்ன போது எந்த இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்த கொடுத்து ஃபுல் டீட்டெயிலே கொடுக்கல. வசனம் முடிப்போம். எபிரேயர் 11:8 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். அதை குறித்த எல்லா தகவலும் இருந்ததுனால நிச்சயம் சொல்லலை, காணலை, அதை குறித்த அறிவே இல்லை, ஆனால் நிச்சயம் இருக்கு. அதான் விசுவாசம். 11:8 விசுவாசத்தினால் ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தாம் போகும் இடம் என்னதென்று அடுத்து போப்பானார், போனார், அவ்வளவுதான். எங்க தெரியாது. ஏன்? முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வச்சார். எங்கே போகிறோமே, மனைவி இருக்காங்களே, ஆடு மாடு இருக்கு, அங்கே புல் கிடைக்குமா, தண்ணி கிடைக்குமா, எதுவுமே யோசிக்கல. கர்த்தரை நம்பினாரு, கர்த்தரை நடத்தினாரு. அதனால தான் அவர் விசுவாச வீரர்ங்கிறோம். விசுவாசமும் நம்பிக்கையும், நம்பிக்கைன்னு சொல்லும் பொழுது ட்ரஸ்ட்டும் இணைந்து போகக்கூடியது. விசுவாசமும் சந்தேகமும் ஒன்றா போகாது. கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு இருப்போம், முழு இதயத்தோடு நம்புவோம் என்றால் கர்த்தர் நம்மை கொண்டு போகிற டெஸ்டினி நல்ல டெஸ்டினி தான் இருக்கும். 1000 எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் அத்தனையும் கர்த்தர் விலக்கி சமாதானத்தோடு காரியங்களை நடப்பித்து கொடுப்பார். அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம். அவரை நம்பினவர்கள் வெட்கப்படவில்லைன்னு சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எழுந்திருப்போம். எல்லா காரியத்துக்கு கொடுத்த கிளாரிட்டி தேவையில்லை. அப்போ தான் விசுவாசிப்பேன், கிளாரிட்டியாக சொன்னால் தான் விசுவாசிப்பேன் அப்படிலாம் இல்லை. தெளிவாக கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். தெளிவு தேவையில்லை, தெளிவை கொடுக்கிறவர் மேலே நம்பிக்கை இருக்கணும். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்கிற சகல விதமான கிருபைகளுக்காக, சகல விதமான தயவுகளுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் கர்த்தாவே, உடைய கரம் எங்கள் மேல் இருக்கிறதுக்கா நன்றி, உடைய கிருபை எங்கள் மேல் இருக்கிறதுக்கா நன்றி. எங்களுக்குள்ள விசுவாச துவைக்கினவர் நீர், விசுவாச விதைகளை விதைத்தவர் நீர். எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள், எதிர்ப்புகள், விசுவாசத்தை நிலைகளையே பண்ணக்கூடிய காரியங்கள், சம்பவங்கள் வந்தாலும் முழு இருதயத்தோடு உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறோம். உண்மை சார்ந்து கொள்ளுகிறோம். எங்களுக்கு வழி காமிக்கிறவராய், பாதையை செவைப்படுத்துகிறவராய் நீர் இருக்கிறதுக்காக நன்றி. எங்கள் சந்தோஷத்துக்கு ஆதாரம் நீர், எங்கள் களிப்புக்கு ஆதாரம் நீர், என்னுடைய மகிழ்ச்சிக்கு ஆதாரம் நீர். எங்கள் சந்தோஷத்துக்கும் மன மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் சகல நன்மைகளுக்கும் ஆதாரம் நீர் கர்த்தாவே. சுகத்துக்கு ஆதாரம் நீர். உம்மை நம்புகிறோம். நீரே எங்களுக்கு வெளிச்சமாக, பாதைக்கு வெளிச்சமாக இருந்து நடத்துவீராக. எந்த காரியத்திலையும் கவனத்தை சிதறவிடாதபடி உண்மையில் நம்பிக்கையாக இருக்கிறோம், உண்மையில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். எவ்வளவு எதிர்மறையான காரியங்கள் வந்தாலும் இடத்துல அர்ப்பணிப்பாக இருக்கிறோம், பின்வாங்குவதில்லை. உம்மிடத்தில் இளைப்பாறுதலாக இருக்கிறோம். நீர் காரியங்களை எங்களுக்கு நடப்பிக்கிறதற்காக, இருதயத்தின் வாஞ்சைகள், விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக நன்றி. கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரை ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு, ஒரு குறைவில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.